ஹாய், வெல்கம் டு டொரண்டோ தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டே 2. நம்ம வந்து மெக்சிகோவில் கேன்கூன்ல ஹில்டன் ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட்ல இருக்கோம். நேற்று வந்து நம்ம நைட்டு லேட்டாக தானே வந்தோம். ஸோ பால்கனி வந்து என்னால் ஒழுங்காக காட்ட முடியல. பால்கனிலேருந்து வந்து இதுதான் நம்மளோட வியூ. உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம் வந்து ஒரு குறைன்னு ஒரு சவுண்டு கேட்கலாம். அது வந்து மைக்ல பிரச்சனை இல்லைங்க, என் வாய்ஸ்ல தான் பிரச்சனை. எனக்கு வந்து பயங்கரமா தொண்டை கட்டிட்டு இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் நல்லா பேசுறதுக்கு, பட் இதுக்கு மேல எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. இந்த ஹில்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட். ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. நமக்கு வந்து நம்ம ஸ்டே பண்றதுக்கான ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% எல்லா ஃபுட்மே வந்து இன்க்ளூட் ஆயிடும் பேக்கேஜ்ல. நம்ம எவ்வளவு வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் ஒரு சில ப்ரீமியம் ஃபுட்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ற மாதிரி வரும். அந்த ப்ரீமியம் ஃபுட்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்கும். மற்றபடி 95% வந்து எல்லாமே நம்மளுடைய பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆயிடும். அதான் வந்து ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட். இங்க இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே நம்ம போய் சாப்பிட முடியும். பட் சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணாதான் உள்ள போக முடியும். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுடைய பிளான் வந்து போயிட்டு சில ரெஸ்டாரண்ட்ஸை புக் பண்ண போறோம். புக் பண்ணிட்டு அப்படியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் பிளே ஏரியா, பீச் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளா நம்ம போகலாம். ஒரு ஒரு நாளா வந்து ஹோட்டலை சுத்தி பார்க்கலாம். நம்ம வந்து நேற்று இங்கே ரிசப்ஷனில் செக்இன் பண்ணோம்ல. ஸோ அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மக்சல் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நேற்று போயிருந்தோம்ல அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து வேலா. அந்த ரெஸ்டாரண்ட்டும் இப்போ இருக்கு. பட் நம்ம வந்து இப்போ இது வந்திருக்கோம். ஆனால் மெனு வந்து ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே கிட்டே இருந்துச்சு, இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ரூம் நம்பர் எல்லாம் இங்கே சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போகலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நேச்சுரல்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பீஃப் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க சூப்லாம் இருக்கு. இது எல்லாமே சூப். அப்புறம் இது வந்து ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ். இது வந்து சிக்கன் இருக்கு. இது போர்க். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெக்சிகன் ஸ்லோ குக் பீஃப். அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து ஆம்லெட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் நிறைய இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல எதெல்லாம் வேணுமோ நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலா ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே இந்த சைட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அப்படியே அப்படி போனோம்னா வந்து வாட்டர் பிளே ஏரியா இருக்கு. இங்க வந்து வாட்டர் பிளே ஏரியா, இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல், அண்ட் அப்படியே வந்து அங்க வந்து ஓஷன். ஸோ இந்த ஒரு சூப்பரான ஒரு வியூ பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம வந்து இங்க வெளியில உட்காந்துட்டு சாப்பிடலாம். அண்ட் உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கு. நம்ம வேணும்னா உள்ளரையும் உட்காந்துக்கலாம். அந்த உள்ளேயும் நிறைய ஃபுட் இருக்கு. அங்கேயும் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து மில்க் சீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் இங்க வந்து ஜூஸ் இருக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்கு. கிரீன் ஜூஸ் வித் ஆரஞ்சு. இது வந்து ஆரஞ்சு ஜூஸ்.
நம்ம உள்ள வேணும்னாலும் இங்க ஒரு பெரிய ஏரியா இருக்கு. நம்ம வந்து ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம். நான் வந்து ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பாயில்ட் எக், சாசேஜ், பேக்கன், ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் வந்து நிறைய எடுக்கல. திரும்ப சாப்பிட்டுட்டு போய் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மிமோசா காக்டைல் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வைன் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் தான் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து ஆரஞ்சு ஜூஸோடைய டேஸ்ட் தான் நிறைய தெரியுது. எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆல்கஹால் இல்லாம இருந்தா பிடிக்கும். ஸோ இது வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறதுல இவங்க பண்ற இந்த ஆம்லெட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இந்த டிஷ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறது வந்து மஷ்ரூம் அண்ட் மேல இருக்கிறது கிரீம் சீஸ். இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாம தான் சாப்பிட்டேன். பட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. அவ்வளோ டேஸ்ட் நல்லா இல்ல. நாங்க கிட்ஸ் 2 பேருக்குமே வந்து ஃப்ளோட்டர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலா அந்த ஃப்ளோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அது இல்லன்னா நம்ம கையிலேயே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப நேரம் கையில புடிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஃப்ளோட்டர்ஸ் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரம் அவங்க வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பக்கத்துல இருந்து அப்படியே பார்த்துக்கலாம். காட்டுங்க, ஃப்ரண்ட்ல காட்டுங்க. இங்க வாங்க. ஓகே. நீங்க போங்க. மேல கம்மி. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ, நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? அது வருது பாருடா சாமியா. கைய வச்சுக்கிட்டு அப்படியே நீந்தி நீந்தி வருது. நீயும் அதேதான் பண்றியாடா? ஹாய் ரிஹானா. அப்படியே அந்த பக்கம் திரும்பி ஸ்விம் பண்ணி அப்பா கிட்ட போறீங்களா? அண்ட் நீங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பார் இருக்கு. ஸோ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாரி, இது ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட்ன்றதுனால, நம்ம இங்க எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் குடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அண்ட் எங்களுக்கு வந்து இங்க ரொம்ப பிடிச்ச 2 ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கிலா சன்ரைஸ் அப்புறம் பீனியா கொலாடா. நல்லா இருக்காமா?
ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகுது. நாங்க வந்து டின்னர் சாப்பிட போறோம். நல்லா வந்து மத்தியானம் பயங்கரமா தண்ணியில விளையாடிட்டு செம்ம டயர்ட் ஆகி நாங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ இப்பதான் எந்திரிச்சு ரெடி ஆகி டின்னர் சாப்பிட போக போறோம். அண்ட் மார்னிங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இங்க வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம புக் பண்ணாதான் போக முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ போற ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். நம்ம மார்னிங் புக் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்டோட பேர் வந்து லலுஷி. இது வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். போய் ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்க ஆர்டர் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்ஃபிரடோ பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா நிறைய சாஸ் நிறைய சீஸ் போட்டு சூப்பரா இருக்கு. ஸ்பெகட்டி அண்ட் மீட் பால்ஸ் அதுவும் சூப்பரா இருக்கு. ஆனா பீட்சா வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அந்த சீஸோட டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து பீட்சா அவ்வளோவா பிடிக்கல. நான் வந்து இதை ஒண்ணுதான் ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதாகல. பட் எங்களுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹெல்தியா வந்து அம்மா தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்க வருங்க. ஒரு சாலட். சாலட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா சில இதெல்லாம் இதுல கிறிஸ்பிஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட இது எல்லாத்துலயுமே ஏற்கனவே இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப ஹெல்தின்றதால நான் வந்து சாலட் மட்டும் டேஸ்ட் பண்ணல. மத்ததெல்லாமே டேஸ்ட் பண்ணேன். மத்ததெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு பீட்சா மட்டும் ரொம்ப பிடிக்கல. அண்ட் சால்மன் கூட வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்பா வந்து சால்மன் தான் ஆர்டர் பண்ணாங்க. அது எப்படி இருக்குதுன்னு கேட்கலாருங்க. சால்மன் as expected it is good. அதோட அது கூட கொடுத்த இந்த மசல்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணேன். ரியலி குட். சால்மன் அண்ட் மசல்ஸ் வந்து நானும் ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. யூஸ்வலாவே வெளியில வந்தேன்னா சால்மன்லாம் ரொம்ப ஆர்டர் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்காது. ஓரளவுக்கு தான் பிடிக்கும். பட் இங்க வந்து சால்மன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்லையா மீட் பால்ஸ் எப்படி இருக்குது? ஸ்பெகட்டி மீட் பால்ஸ் நல்லா இருக்கா? Good. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஸ்பெகட்டி பிடிச்சிருக்கா மீட் பால்ஸ் பிடிச்சிருக்கா? Rubbery. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. Bye. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா லியானாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டிஜே நைட்டுங்க. ஸோ நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி நிறைய நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எங்களுடைய டே 2 ஹில்டன் ரெசார்ட்ல ரொம்பவே சூப்பரா போச்சு. அடுத்து உங்க எல்லாரும் நான் டே 3 வீடியோல பாக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.